சாப்பிட்டுருக்கீங்களா? திருப்பி காலையில சாப்பிட்டாதான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சாதான் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல்ல பாடம் நடத்துறதெல்லாம் நம்மளால கவனிக்க முடியும். அப்ப காலை உணவு கட்டாயம். ஒண்ணு நம்மளுக்கு எனர்ஜி தேவை, சத்து தேவை, அந்த நாளை இயங்குறதுக்கு. அடுத்து என்ன அப்படின்னா, காலை உணவு சாப்பிடல. இப்ப நீங்க 8 மணி நேரம் தூங்குறீங்க, காலை எந்திரிக்கிறீங்க, உடம்புக்கு எனர்ஜி தேவை. மூணு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? சாப்பிட போனா நம்ம வந்து இறைப்பை ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவோம். இறைப்பையில நம்ம ஆசிடை செக்ரேட் பண்ணிடுவோம். ஆசிடுங்கிற ஒரு அமிலம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிட சாப்பாடை செரிக்கிறதுக்கு உதவும். என்ன பண்ணுது? சாப்பிட சாப்பாடை செரிக்கிறதுக்கு உதவும். அப்ப நம்ம அந்த காலையில எந்திரிச்சு அந்த சாப்பாடை சாப்பிடலன்னா அமிலம் சுமந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமிலம் வந்து உணவு போல அப்படின்னா உணவை செரிமானம் பண்றதுக்கு நம்மளோட இறைப்பையை அதுவே செரிமானம் பண்ணிடும். அதனாலதான் இறைப்பையில நிறைய பேருக்கு புண்ணு வருது. அல்சர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்களா அல்சர் எனக்கு அப்படின்னா. அப்ப காலை உணவை நம்ம கட்டாயமா சாப்பிடணும். காலை உணவு சாப்பிட்டீங்க, ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க, அன்னைக்கு கிளாஸ் டீச்சர் கிளாஸ் எடுப்பாங்க, அதை நம்ம கவனமா கவனிக்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கணும், ஒழுங்கா படிக்கணும். மதியானம் முடியல, சாயங்காலம் திருப்பி வீட்டுக்கு போயிருவீங்க. இப்ப இன்னைக்கு இடைப்பட்ட டயத்துல நம்ம உணவை பத்தி சொல்லி காலை உணவு சாப்பிடணும். தண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்? எல்லாரும் தண்ணி பாட்டில் கொண்டாடுவீங்களா ஸ்கூலுக்கு? எவ்வளவு பெரிய பாட்டில் கொண்டாடுவீங்க? எவ்வளவு பெரிய பாட்டில் பா? 1 லிட்டர் பாட்டில் பார்த்துருக்கீங்களா? பெருசாச்சும் இருக்கும் 1 லிட்டர் பாட்டில். எல்லாருமே கட்டாயமா வீட்டுல சொல்லி என்ன பண்ணணும்? 1 லிட்டர் பாட்டில் வாங்கணும். நிறைய பேர் வந்து அந்த ஜூஸ் குடிக்கிறவங்க கடையில 7up, ஸ்ப்ரைட், மாசா இந்த இதை குடிச்சு முடிச்சுட்டு அந்த டப்பால தண்ணி அடைச்சிட்டு வந்துருவோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம கஞ்சித்தனம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதெல்லாமே ரீசைக்கிள் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ். அதெல்லாம் என்ன பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ்? ரீசைக்கிள் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ். அதை வந்து நம்ம தினத்தோறும் உபயோகிக்க கூடாது. ஒன் டைம் யூஸ் தான் ஆகலாம். சரியா? ஸோ வந்து 7up பாட்டில்ல தண்ணி கொண்டாடுறது, மாசா பாட்டில தண்ணி கொண்டாடுறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த பாட்டில் எடுத்து குப்பை தட்டியில போட்டுட்டு வீட்டுல போயிட்டு ஒரு நல்ல தண்ணீர் பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லணும். சரியா? 1 லிட்டர் தண்ணீர் பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லிட்டு காலையில ஸ்கூலுக்கு கொண்டாடுறீங்களா, ஈவினிங் 4 மணிக்கு இந்த கேட்டை தாண்டதுக்குள்ள அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சிடும். என்ன பண்ணணும்? குடிச்சு முடிச்சிடும். திருப்பி அந்த பாட்டில ஃபில் பண்ணி வீட்டுல போயிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் குடிச்சு முடிச்சிடும். என்ன பண்ணணும்? அந்த ஒரு பாட்டில்ல 2 முறையாச்சும் குடிக்கணும். இது வந்து நம்ம உடம்புக்கு போதுமான தண்ணி. இது நம்ம குடிக்கல அப்படின்னா நம்ம உடம்புக்கு போதுமான தண்ணி சத்து கிடைக்காது. தண்ணி சத்து கிடைக்கலன்னா நம்ம டீஹைட்ரேட் ஆயிடும். உடம்புல இருக்க நீர் சத்து கம்மியாயிடும். நீர் சத்து கம்மியானோடனே நம்ம உடம்புல இருக்க உறுப்புல